வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை காணவில்லை என்று தேடி அலைந்த பெற்றோர். பக்கத்து வீட்டிற்குள் இருந்த ட்ரம்மை எட்டி பார்த்த தாய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி. துணியால் சுற்றப்பட்ட நிலையில் உடல் முழுவதும் காயங்களுடன் கிடந்த சிறுமியின் சடலம். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கொலையாளியை பல இடங்களில் தேடி அலைந்த போலீஸ். பக்கத்து கிராமத்தில் உள்ள குளத்திற்குள் கொலையாளியும் சடலமாக கிடந்ததால் அதிர்ச்சி. சிறுமியை கொலை செய்த குற்றவாளி உயிரிழந்தது எப்படி? கொலையா தற்கொலையா? ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த சிறுமி மற்ற சிறுமிகளோடு நின்னு விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சிறுமியோட தாய் விளையாடினது போதும் உள்ள வந்து ஹோம்வொர்க் பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. அப்ப சிறுமி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இதனால தாய் வாசலுக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா சிறுமி அங்க இல்ல. இதனால சிறுமி கூட விளையாடிக்கிட்டு இருந்த மற்ற சிறுமிகளோட வீட்டுக்கு போய் மகளை பத்தி கேட்டு இருக்காங்க தாய். ஆனா அவங்க எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த பெண் ஒருத்தவங்க உங்க மகளை குலவர்தன் தான் கூட்டிட்டு போனான்னு சொல்லி இருக்காங்க. இதனால தாய் உடனே குலவர்தனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப வீடு திறந்த நிலையில கிடந்திருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இதனால தன்னோட மகளை தேடி வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப யதார்த்தமா அந்த வீட்டுக்குள்ள இருந்த ட்ரம்மை எட்டி பார்த்திருக்காங்க. அதுல சிறுமி துணியால சுற்றப்பட்ட நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாய் சத்தம் போட்டு கதறி அழுது பக்கத்து வீட்டுக்காரங்களை உதவிக்கு கூப்பிட்டிருக்காங்க. உடனே அங்க வந்தவங்க சிறுமியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க சிறுமிய பரிசோதித்த டாக்டர் சிறுமி உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. சிறுமியோட உடல்ல காயங்கள் இருந்ததுனால சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையானதா பதிவாகி இருந்திருக்கு. இதனால இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் குலவர்தனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. குலவர்தனோட செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா குலவர்தன் பத்தி போலீஸுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இதுக்கிடையில போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர் பக்கத்து கிராமத்துல உள்ள குளத்துல இளைஞர் குலவர்தன் உயிரிழந்து கிடக்கிறதா சொல்லி இருக்காங்க. இத கேட்டு உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் குலவர்தனோட சடலத்தை மீட்டு விசாரணையில இறங்கினாங்க. ஆந்திராவில் உள்ள அன்னமையா பகுதியை சேர்ந்தவர் குலவர்தன். எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத குலவர்தன் மது போதைக்கு அடிமையாகி ரோட்ல போற வர்ற பெண்கள் கிட்ட தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கேஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு சிறுமி வீட்டு வாசல்ல நின்னு விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க யாரும் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட குலவர்தன் சிறுமி கிட்ட சாக்லேட் வாங்கி தர்றதா சொல்லி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அடுத்து சிறுமி கிட்ட பாசமா பேசிக்கிட்டு இருந்த குலவர்தன் திடீர்னு சரமாரியா தாக்கி இருக்கான். இதனால வலி தாங்க முடியாத சிறுமி மயங்கி விழுந்துட்டாங்க. அடுத்து சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ண குலவர்தன் சிறுமிய உயிரோடு விட்டு வச்சா நம்மள அவளோட பெற்றோர்கிட்டையும் ஊர்க்காரங்க கிட்டையும் மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு சிறுமிய கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான். இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் குலவர்தனை தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப குலவர்தன் பக்கத்து கிராமத்துல உள்ள குளத்துல உயிரிழந்து கிடந்திருக்கா. உடனே அவரோட சடலத்தை மீட்ட போலீஸ் குலவர்தன் எப்படி உயிரிழந்தான், குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ண குற்ற உணர்ச்சியால தற்கொலை பண்ணிக்கிட்டானா அல்லது அவரை யாரும் அடிச்சு கொலை செஞ்சிட்டாங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.